Hi all, welcome to Demystifying Markets. Welcome to Market Profile Learning. நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் டிசம்பர் 19. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேத்துலேருந்தே கிளியரான செல்லிங் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ நேத்தும் பார்த்தீங்கன்னா ஃபால், இன்னைக்கும் வந்து கிளியரா செல்லிங் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபால் as well as பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட மெட்டல் செக்டார், ஸோ நிஃப்டியோட இண்டெக்ஸஸும் ஃபால். ஸோ கன்ஃபார்மாக வந்து நேத்தோலேருந்தே அந்த ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு தெரியுது ப்ரொஃபைலில். பட் இந்த இந்த பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நிஃப்டி இன்னைக்கு 24,200 இந்த லெவலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன் நிஃப்டி இந்த இடத்துல ஸ்டாப் ஆனாங்க? இவ்ளோ தூரம் வந்தவங்களால ஏன் இந்த இடத்த ஸ்டாப் பண்ணி இன்னும் கிராஸ் பண்ண முடியல அப்படின்றது பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பெக்டடான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் நிஃப்டிய பொறுத்தவரையும். ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஓப்பன் வந்து நேத்தோட க்ளோஸ்க்கு கீழ தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளியரா பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிஓசி ரிஜெக்ஷன். ஸோ பிஓசி ரிஜெக்ஷன் ஆயிட்டு மார்க்கெட் திரும்பவும் ஐபியோட டவுன் சைட்ல பிஓசிய பிளேஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங்கும் இங்க தான் நடந்திருக்கு. பட் கரெக்ட்டா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இல்லையா? பிகாஸ் நிஃப்டிய பொறுத்தவரையும் இது என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன். ஸோ நிஃப்டிக்கு ஆல்ரெடி இங்க ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன் இருக்கு. இது வந்து நம்ம ட்ரெடிஷனல் சார்ட்ஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா தெரியாது. பட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் இட் வில் டெல் யூ லாட் ஆஃப் ஹிடன் இன்ஃபர்மேஷன் இல்லையா? இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இட் இஸ் கோர் கான்செப்ட். ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ரெஸ்பான்சிவ் ஜோன் நிஃப்டிய பொறுத்தவரையும் இந்த 24,200ன்றது இட்ஸ் அ கிளியர் ரெஸ்பான்சிவ் ஜோன். அதனால தான் நிஃப்டிக்கு எக்ஸ்பெக்டடான ஒரு சப்போர்ட்ல தான் இன்னைக்கு நிஃப்டி ஸ்டாப் ஆயிருக்காங்க. நத்திங் நியூ. ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற மாரி ஒரு டைரக்ஷனல் மூவ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டடான ஒரு சப்போர்ட்க்கு வரும்போது அவங்க வந்து அந்த இடத்துல பவுன்ஸ் ஆகணும்னு பார்த்துறணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிளியரா ரெஸ்பான்சிவ் ஜோன்ல தான் நிஃப்டி வந்து ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஸோ அ திரும்பவும் மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து மேல வராங்க அப்படின்னா, தட் ரெசிஸ்டன்ஸஸ் ஆர் ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே லெவல் ரெசிஸ்டன்ஸ் 24,460 டூ 24,500 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். ஆன் கிராசிங் திஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, அகெயின் 24,600 ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் இருக்கு இல்லையா? ஸோ 24,600 கிளியர் ரிஜெக்ஷன் ஜோனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் 24,700 as well because it's a பீபாக். பட் நிஃப்டிய பொறுத்தவரையும் இன்னைக்கு எக்ஸ்பெக்டடான ஒரு ஜோன்ல தான் ஆல்மோஸ்ட் இந்த டேவும் அந்த ஜோன்ல தான் எடுத்திருக்காங்க. இன்னைக்கும் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ராலி வந்து குடுத்துருக்காங்க பாருங்க நிஃப்டி இந்த டேல. பிகாஸ் இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோன். அதனால தான் இந்த ஜோனுக்கு வந்து அவங்க என்ன ஆச்சுன்னா, நல்ல ஒரு பையிங் வந்து சூப்பரா வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸ்மார்ட் மணி பையிங். சேம் வே இன்னைக்கும் அவங்க இந்த இடத்த ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு கான்செப்ட். இந்த மாரி நெறைய கான்செப்ட்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கு. பட் எவ்ரி கான்செப்ட் இஸ் ஈக்குவலி பொட்டன்ஷியல். ஸோ அது என்னன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு மூவ்மெண்ட்டோ, இல்ல பொட்டன்ஷியலான ஒரு ஸ்டாப்போ, அரெஸ்ட்டோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரியாரா நம்ம வந்து அந்த இடத்த ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தட் வில் பி குட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் நெக்ஸ்ட் டே ட்ரேடிங். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழ வராங்க அப்படின்னா, டெஃபினட்டா 24,000 குட் பி த ஃபர்ஸ்ட் லெவல். ஏன்னா வந்து 24,000ல ஒரு பிஓசி இருக்கு இல்லையா? பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா 24,150 திஸ் குட் பி த மைனர் லெவல் அண்ட் 24,000 குட் பி த வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் இன் நிஃப்டி. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தெர் இஸ் ஆல்மோஸ்ட் 23,900லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் எக்ஸஸும் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஐ மீன் அ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஜோன். இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட்டும் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் 24,000ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். அண்ட் திஸ் பிஓசி 24,100 இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் 24,000 இஸ் த செகண்ட் லெவல். ஸோ நிஃப்டிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நாளையோட ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிய வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மந்தோட ட்ரெய்னிங் பேட்ச், அதாவது ஜனவரி மந்தோட ட்ரெய்னிங் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வீக்கெண்ட் பேட்ச். சாட்டர்டே அண்ட் சண்டேஸ்ல தான் இருக்கும். போத் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ 2மே சேர்த்து தான் நம்ம வந்து கத்துப்போம். பட் மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து ரொம்ப வந்து சூப்பரா வந்து நம்ம வந்து பிகினிங்லேருந்து எண்ட் வரையும் கத்துப்போம். ஆர்டர் ஃப்ளோ வந்து ஒரு சப்போர்ட்டிவா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் ஹிடன் இன்ஃபர்மேஷன் பிளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ஃப்ளோ வந்து ஜஸ்ட் அது வால்யூம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃப்ரம் பிகினிங் டில் அட்வான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தா மாதிரி ரெஸ்பான்சிவ்லாம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஸோ ஒரு கான்செப்ட்டும் இட் இஸ் ஈக்குவலி பொட்டென்ஷியல். ஸோ இது வந்து இன்ட்ராடே பர்பஸ்க்காக இருக்கட்டும், ஸ்விங்குக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம பொசிஷனலாக கேரி பண்ணணும் ஃபார் லாங்கர் டேர்ம் அப்படின்னாலும் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஃபோர் தட் ஒரு பிகினராக இருந்தாலும் கற்றுக்கலாம், ஒரு அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் கற்றுக் கொடுப்போம் வித் ஆர்டர் ஃப்ளோ லேர்னிங்ஸ். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 7,500. ஸோ ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து நியூ இயர் டிஸ்கவுண்ட்டாக 5,800 ஆஃபர் பண்ணுறோம். பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி கோர்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 50,000 தான் இதோட ரேஞ்சே இருக்கும். அண்ட் ஈவன் லேக்ஸில் கூட இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த லெவலில் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எந்த இடத்துலையுமே இவ்வளோ டீட்டெயிலாக கவர் பண்ண மாட்டாங்க. பட் வி ஆர் கவரிங் இட். ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ட்ரைனிங் பீரியட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டேல பண்ணுவீங்க. மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் லைவ்ல என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம டெலகிராம்னு ஒரு சேனல் நம்ம தனியாக ஓப்பன் பண்ணிப்போம். அதில் நம்மளுக்கு டூ அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஜனவரி மிட்லேருந்து ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒரு 10க்கு மேலே சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் வந்து நம்ம ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் காண்டாக்ட் திஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 53,000 கிளியர் ரிஜெக்ஷனாக இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா ஐபி டவுன் சைட், பிஓசி அண்ட் க்ளோசிங். ஈவன் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எங்கே ஸ்டாப் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இன் ரெஸ்பான்சிவ் ஜோன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்பான்சிவ் ஜோனில் தான் இன்னைக்கு ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஸோ நத்திங் நியூ. ஸோ இந்த பீபாக் வந்து எந்த அளவுக்கு ஒரு பீபாக் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரெட் லைனாக பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் தெரியாதுங்க. பட் அந்த பீபாக் வந்து யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் ஜோனில் கிரியேட் ஆன ஒரு பீபாக் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் குட் பி அ பொட்டென்ஷியல் ஸ்டாப். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 53,000லேருந்து 52,200 வரையும் வந்தவங்க கரெக்டாக இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் பண்ணணும்? பிகாஸ் இட்ஸ் அ ரெஸ்பான்சிவ் ஜோன். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா கிளியரான ஒரு ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் 52,600 அண்ட் டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா 53,000. அதை தாண்டின ஒரு பார்த்தீங்கன்னா 53,200 அண்ட் 53,400. இது எல்லாமே பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். பட் கீழே வராங்க அப்படின்னா 52,000 அவங்க பிரேக் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 52,000 ஜோன் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வராங்க அப்படின்னா தென் த இமீடியட் வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்கு. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 51,700 டு 51,800. ஸோ 52,000 பிரேக் பண்ணுறாங்கன்னா இந்த லெவலில் எங்கே வேணால் அவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 51,700 டில் 51,800 விச் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் ஜோன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த இடத்த பிரேக் பண்ணி வராங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பிரிண்ட்டும் இருக்குங்க விச் இஸ் 51,600. தட் குட் பி த தேர்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. தட் இஸ் 51,200 வரையும் இருக்குது. 600லேருந்து 200 வரையும், சாரி 600லேருந்து 260 வரையும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை வந்து அவங்க கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட் தான் ஒரு செக் பாயிண்ட். அதாவது 51,600 இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா அந்த கேப்பை வந்து கவர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வித் தட் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் யோர் டைம். ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த வீடியோக்கு எனக்கு 100 லைக்ஸ் வருதோ அந்த வீடியோவில் அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேர்னிங் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.